بكت عيني بكت عيني بكت عيني على ذنبي وما لاقيت من كربي. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته تسليما كثيرا كثيرا وبعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يوم يعض الظالم على يديه يقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا إلى آخر الآية. صدق الله العظيم. புகழுக்குரியவன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலாத் சலாம் அவர்களை பின்பற்றியவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு கருணை சலாத் சலாம் மேலும் யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்களின் மீதும் அதே சலாத் சலாம் உண்டாவதாக என்று அவர்களின் மீது பிரார்த்தனை புரிந்ததன் பின்னால் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெறுவதற்காக அமர்ந்திருக்கும் நல்லடியார்களே, இறை நேசர்களே, எங்களுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஏவல் விலக்கல்களுடைய விடயத்தில் மிகவும் கவனமாக இருந்து ஏவல்களை எடுத்து நடந்து விலக்கல்களை தவிர்த்து நடந்து தக்வாவை கடைபிடித்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன். வாழ்க்கையில இன்றி அமையாத ஒரு முக்கியமான தொடர்பு தான் நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்றோம். ஜாதி, இன, மத பேதங்கள், மொழிகள் என்று இரத்த பந்தங்களையும் தாண்டி கூட உருவாகக்கூடிய ஒரு உறவு முறைதான் இந்த நட்பு என்கிறது. நண்பனின்றி சில விடயங்கள் சாதிக்க முடியாது என்றும் இஸ்லாம் கூறுவதோடு கெட்ட நண்பன் இன்றி வாழுவது மிக சிறந்தது என்றும் இஸ்லாம் குறிப்பிடுகிறது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவரும் பொய்ப்பிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நண்பன் உறுதுணையாக இருந்தார். அவருக்கு என்றும் சிறப்பு நாமம் சித்தீக் என்று ஆகிவிட்டது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நட்புல உறுதியானவராக இருந்தார். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்யுமாறு பணிக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்து அந்த நட்பின் உண்மையான வடிவத்தை நிறைவேற்றுவதற்கு இதுதான் தருணம் என்று வழி பார்த்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் காலை பொழுதிலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டுக்கு சுபஹ் தொழுகைக்கு பின்னால் வருவது வழக்கமாக இருந்தது. அன்று காணல் கக்கும் வேளையிலே வந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுறாங்க, ரசூலுல்லாஹ் வாராங்க, ஏதோ ஒரு முக்கியமான விடயத்துடன் வருகிறார்கள். வந்த வேகத்திலேயே அல் ஹிஜ்ரா யா அபூபக்கர், அபூபக்கர் ஹிஜ்ரத்துக்கு தயாராகுங்கள். கேட்ட கேள்வி அஸ்ஸுஹ்பா, உங்களோட சேர்ந்து வருவதற்கு, உங்களோட அந்த பயணத்துல தோழனாக இருக்கிறதுக்கு நான் தயாராகணுமா யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள், ஆம். ஏற்பட்ட ஆனந்தம், வடிந்த கண்ணீர். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா குறிப்பிடுகிறார்கள், என்னுடைய தந்தையை போன்று ஆனந்தத்தில் அழுது ஒருவரை நான் இதற்கு முன்னால் காணவில்லை. நட்பு என்கிறது குர்ஆன் மிகவும் சிலாகித்து சொல்வதோடு அதனை மிகவும் கேவலப்படுத்தியும் கூறியிருக்கிறது. நல்ல நண்பர்கள் உண்மையிலே நாளும் மறுமையிலும் உதவும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது என்றார்கள் ஹஸரத் ரசூலுல்லாஹ். தீய நண்பர்களால் இன்று வாழ்க்கையே கெட்டு மறந்து போனவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அந்த நட்பின் மீது வைத்த நம்பிக்கைக்கு அவன் பாதகத்தை விளைவித்து விட்டான். அந்த நட்பினால் தன்னுடைய வீட்டுக்குள்ள அனுமதித்தான். பிள்ளைகளுடைய வாழ்க்கை, மனைவியுடைய வாழ்க்கையை கூட சின்னாபின்னமாக்கினான். நட்பினுடைய நம்பிக்கையினால் அவனுடைய பணத்தை வாரி கொடுத்தான். இறுதியிலே அவர்களுடைய தொடர்பு அருந்து விடுகின்றது. அவனுடைய கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு அநியாயம் செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டான். நட்புகள் அது உண்மையிலே இதயத்திலிருந்து உருவாகும் பொழுது ஒருவர் இதயத்தை கொடுக்கிறார் என்றாலும் மற்றவர் நாவலில் மட்டும் அவருடைய இதய விடயங்கள் என்று முன் வைக்கிறார். இதனால கேடு கெட்டு நாசமா போன ஏராளமானவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கத்தான் செய்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த
நண்பர்களை பற்றி நாள மறுமையில சொர்க்கத்துல நண்பன் இருப்பான், அவனுடைய மற்றொரு நண்பன் நரகத்துல இருப்பான். நண்பர்களில் ஏற்கனவே நான் கூறியதை போல ஜாதி, மதம், இனம், பேதம், மொழி, அந்தஸ்து என்று பாராமல் உண்மையிலே நட்பு கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். என்றாலும் சில நண்பர்கள் அதற்குள்ள இருந்து குளிர்காய ஆரம்பித்துடுவார்கள். அதற்குள்ள இருந்து வெளிச்சம் பெற்றுவிட்டு நண்பனினுடைய வாழ்க்கையை சதாவும் இருளிலே ஆக்கிவிடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். மற்றும் சில நண்பர்கள் எங்களுக்கு சில சந்தர்ப்பங்களிலே உதவுவதை போல இருக்கும் என்றாலும் அதுக்குள்ள இருந்து அவர்கள் தீங்குத்தான் செய்கின்றார்கள் என்பதனை எங்களால் விளங்க முடியாமல் இறுதியிலே கை சேதத்தை நாங்கள் சந்திக்கின்றோம். இதனால் தான் கியாமத்து நாளன்று ஒரு இஸ்லாம் அல்லாத நண்பனை நட்பு கொண்ட ஒருவன் சுவர்க்கத்துல இருப்பான். அதனை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். கால காயிலும் மின்ஹும் இன்னி கானலி கரீன். அவன் சொல்லுவான், துனியாவுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு நண்பன் இருந்தான், அவன் நிதமும் என்னிடத்துல கேட்டுக்கொண்டே இருப்பான். அஇன்னக மினல் முஸத்திகீன ஐதா மித்னா வ குன்னா துராபன் வ இலாமன் அஇன்னா லமதீனூன். நாங்கள் மரணித்து உக்கி இழந்து தெரித்து போனதன் பின்னால மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்று நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாயா என்று கேட்ட என்னுடைய நண்பன் காலஹலந்து முத்தலிஆன், அவனை நீங்க பார்க்க விரும்புகிறீர்களா? ஃபத்தல, ஆம் பார்க்க விரும்புகிறோம். எல்லோரும் சொர்க்கத்தில் இருந்து பார்ப்பார்கள். ஃபரஆஹு ஃபீ சவாயில் ஜஹீம். அவனுடைய நண்பன் நரகத்தின் உடைய நடு பகுதியில இருப்பான். அவனுக்கு நம்பிக்கை இருக்க இல்ல. மரணித்ததன் பின்னால மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முன்னால் கொண்டு வரப்படுவோம். அவனுக்கு நம்பிக்கை இருக்கல்ல. உக்கி இழந்து எலும்புகள் தெரித்து நைந்து போனதன் பின்னால மறுபடியும் எழுப்பாற்றப்படுவோம். இன்று முஸ்லிம்களாக மூமின்களாக என்று பெயர் சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் கூட இதுல சீரான நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கின்றார்கள். மறுபடியும் நாங்கள் எழுப்பப்படுவோமா என்று அந்நியவர்கள் கேட்கிறார்கள். இதனை எப்படி நம்புவது? இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? இந்த நேரம் அவனை பார்த்து இவன் சொல்லுவான், கால தல்லாஹி இன் கித்தல துர்தீன். நான் உனக்கு வழிபட்டு உன்னுடைய விடயத்துக்கு ஆம் என்று சொல்லியிருந்தால், நானும் அந்த நம்பிக்கையை இழந்திருந்தால் இன்று நானும் உன்னுடன் நரகத்துல விழுந்து நாசமாகி விட்டிருப்பேன். வலௌலா நிஅமத்து ரப்பி லகுன்து மினல் முஹ்தரீன். என்ற ரப்புடைய நிஅமத்தினால் தான் இந்த நரகத்தில் இருந்து நான் பாதுகாக்கப்பட்டேன் என்று நண்பன் சொல்வான். இன்று பாடசாலைகள்ல கூட ஏராளமான எள்ளி நகை அடையக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இன்று அந்நிய பாடசாலைகள்ல படிக்கக்கூடிய இஸ்லாமிய மாணவர்கள்ல ஏராளமானவர்கள் இந்த நம்பிக்கையை இழந்து நாஸ்திகர்களான வரலாறுகளும் இருக்கத்தான் செய்கின்றது. இதனால் நாம் யாருடன் நட்பு கொள்கின்றோம், யாருடன் சவாசம் வைக்கின்றோம், பயணங்கள் செய்கின்றோம், இரவு தரிக்கிறோம், யாருடன் நீண்ட பிரயாணங்களை செய்கின்றோம் என்கிறதெல்லாம் கவனித்து பார்க்க வேண்டும். அந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களுடைய அகீதாவுக்கோ எங்களுடைய ஈமானுக்கோ நாளை மறுமையில் நடைபெறும் என்று அல்லாஹ் குர்ஆனில் உறுதியாக சொன்ன விடயங்களுக்கோ எந்த விதமான பங்கமும் விளைவிக்கப்படக்கூடாத முறையில தான் நாங்கள் பழக வேண்டும். யாரை நட்பு கொள்ள வேண்டும்? அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்துகளிலே குறிப்பிடுகின்றான், வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅலுஹும் அவுலியாஉ பஅல். ஒரு முஃமின் ஒரு மூமினைத்தான் நண்பனாக கொள்ள வேண்டும். அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஈமானுடைய சுடர், ஈமானுடைய வெளிச்சம் உள்ளத்துல இருக்கிறதின் காரணமாக அந்த நட்பினுடைய கடமையை நிறைவேற்றுவார்கள். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மினல் லுலுமாத்தி இலன் நூர். ஆக பெரிய நட்பு தான் அல்லாஹ்வுடனும் ரசூலுடனும் கொள்ளக்கூடியது. அந்த நட்பின் உடைய நட்பேறு என்ன? உங்களை யுஹ்ரிஜுஹும் மினல் லுலுமாத், வழிகேடுகள்ல இருந்து இலன் நூர், நேர்வழியின் பக்கம், ஹிதாயத்தின் பக்கம் கொண்டு செல்வது தான். அதே போன்று நல்ல மூமினான நண்பர்கள், ஆக்ராவின் மீது நம்பிக்கையுடையவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கடமைகள்ல தீங்குகள் செய்யாதவர்கள், அதனை நல்ல முறையிலே நிறைவேற்றுவர்கள்,
நண்பர்களாக ஆக்கிக் கொள்வதற்கு தகுதியானவர்கள் அவர்கள் தான் பஅலுஹும் அவுலியா பஅல். அந்த நட்பு நன்மை தரக்கூடியது, நன்மையின் உடைய விளைவு தான் யஅமுரூன பில் மாரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அவர்கள் நிதமும் நன்மையை ஏவிக் கொண்டே இருப்பார்கள். நண்பன் கெட்ட வழியில் போகும் பொழுது நன்மையை ஏவுவார். நண்பன் தொழுகை இல்லாமல் இருக்கும் பொழுது அவனை மஸ்ஜிதின் பக்கம் வழிகாட்டுவார். நண்பனை தன்னுடைய மார்க்கத்தின் சஹபத்துல தோழமையில வைத்து பாதுகாப்பார். நல்லதை அவனுக்கு ஏவுவான். அவனும் இவனுடன் சேர்ந்து பிறருக்கு நல்லதை ஏவுவான். அனில் முன்கர், தீமையை தடுப்பார்கள். ஆனாலும் இன்று எத்தனையோ நண்பர்கள் தீயதின் பக்கம் தான் அழைக்கின்றார்களே தவிர நன்மையின் பக்கம் ஆர்வம் ஊட்டுவது, அவர்களை அதற்காக வேண்டி மோட்டிவேட் பண்ணுவது மிகவும் குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்தை பொறுத்த வரையில் அப்படி நண்பர்கள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நட்பின் உடைய முக்கியமான தன்மைகளில் ஒன்று தான் நண்பர்கள் யுகீமூன ஸலாத்த வ யுத்தூன ஸகாத்த, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். ஜக்காத் கொடுக்கிறதுக்கு வசதி உள்ளவர்களாக இருந்தால் அதனை கொடுக்க வைப்பார்கள். இன்றைக்கு எத்தனையோ ஜக்காத் கொடுக்கக்கூடிய நண்பர்களை கிளப் வழியிலே கூட்டிக் கொண்டு போயிட்டு கஷினோக்கள்ல ஈடுபடுத்தி வெறுமனே ஒரு கேம்பிளிங் விளையாடக்கூடியவனாக்கி ரோட்டுக்கு இழுத்து போட்டு நண்பர்களும் எங்கள்ல ஏராளமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஜக்காத்தை கொடுப்பதற்கு இவன் வழி வைக்கல. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அந்த நண்பர்கள் வழிபடுவார்கள். இப்படியான நண்பர்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத் செய்கின்றான், அருள் பாலிக்கின்றான் என்று குர்ஆன்ல கூறதோடு முனாஃபிக்கான நண்பர்களை பற்றி சொல்கின்றான். இன்றைக்கு முனாஃபிக்கான நயவஞ்சகத்தனமுடைய நண்பர்கள் தான் எங்கள ஏராளமானவர்களாக இருக்கிறார்கள். அல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்து பஅலுஹும் அவுலியாஉ பஅல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பஅலுஹும் மின் பஅல், அவர்களில் சிலருக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். எதற்கு? அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கு, வாழ்க்கையை நாசப்படுத்துவதற்கு, குடும்ப வாழ்க்கையை சின்ன பின்னமாக்குவதற்கு, பொருளாதாரத்தை இல்லாமலாக்கி அவனை ரோட்டுக்கு இழுப்பதற்கு, மேலும் பாவங்களுக்கு உறுதுணையாக நட்புகளை மேற்கொள்கின்றார்கள். இவர்களும் யஅமுரூன பில் முன்கர், கெட்டதை தான் ஏவிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்று சீரான முறையில படித்து கொண்டு நல்ல முறையில தொழுது கொண்டு உம்மா வாப்பாக்கு வழிபட்டு கொண்டு இருந்த வாலிபனை கொண்டு போய் அவனுடைய கெட்ட நண்பன் ஒரு ஐஸ்காரனாக, அடிக்காரனாக, குடுக்காரனாக மாற்றிவிட்டான். ஒரு ரவுடியாக, மதாவியாக ஆக்கிவிட்டான். சிறு பருவத்தில் இருந்தே பிள்ளைகளை மஸ்ஜிதுக்கு பழக்குங்கள், உலமாக்களுடன் தொடர்பு வைக்க சொல்லுங்கள், அவர்களுக்கு அதற்குண்டான வழியை காட்டுங்கள். சிறு பருவத்திலேயே பிள்ளைகளை அழைத்து கொண்டு மஸ்ஜிதுக்கு வாருங்கள். அவர்கள் 7 வயதை எத்திவிட்டார்களா, தொழுகைக்கு பழக்குங்கள். 10 வயதை அடையும் பொழுது அது அப்பாவாக இருக்கலாம், வாப்பாவாக இருக்கலாம், அல்லது மூத்த சகோதரர்களாக இருக்கலாம், அங்கலாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த பிள்ளையை கையினால் பிடித்து கொண்டு மஸ்ஜிதுக்கு பழக்குங்கள். ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுல பிறந்தவர்கள். பஸ்ராவில் மரணித்ததுனால பஸ்ரி என்ற பெயர் அவர்களுடன் சேர்க்கப்பட்டது. சிறு வயதுல அவர்கள் கையினால் பிடித்து கொண்டு மஸ்ஜிதுக்கு வருவார்கள். இப்படியாக ஒவ்வொரு சஹாபாக்களும் தன்னுடைய பிள்ளைகள் 10 வயது அடைகிறதோடு மஸ்ஜிதுடன் தொடர்புள்ளவர்களாக ஆக்குவார்கள். இன்றைக்கு யூதர்களுடைய ஒரு நடைமுறை தான் பிள்ளைகள் மஸ்ஜிதுக்கு தடை செய்யப்படுகின்றது. பிள்ளைகளுடைய குர்ஆனின் படிப்பு, ஆரம்ப கல்விகள் மஸ்ஜிதில் இருந்து அப்புறப்படுத்தப்படுகின்றது. சில பிள்ளைகளுக்கு தனிமையாக டியூஷன் கொடுக்கப்படுகின்றது. மார்க்க கல்வி இவைகளின் ஊடாகவும் எங்களுடைய பிள்ளை வழிகேட்டிலே போகும் என்பதனை மறந்துவிடக் கூடாது. நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு வரையறைக்குள்ளே இருந்து தேர்ந்தெடுப்பதற்கு அவர்களை பழக்க வேண்டும். நட்பினால் ஏற்பட்ட பயங்கரமான விளைவுகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். சமூகத்தில் சீர்கெட்டு போனார்கள், சிறைவாசம் செய்கின்றார்கள். இந்த விடயங்கள் எல்லாம் அவர்களுக்கு கூறி பயமுறுத்துவோம் என்றால் நிச்சயமாக ஆரம்ப காலத்துல அந்நிய மதத்தவர்களுடைய அனுஷ்டானங்களை பற்றி எங்களுக்கு பெற்றோர்கள் சொல்லி தருவார்கள். அந்த அனுஷ்டானத்தின் மீது எங்களுக்கு வெறுப்பேற்பட்டது, அவர்களின் மீது வெறுப்பேற்படவில்லை என்றாலும் அவர்களுடைய விதிமுறைகள், அவர்களுடைய வணக்க முறைகளின் மீது வெறுப்பு ஏற்பட்டதனால் அந்த வெறுப்பு இன்றும் உள்ளத்திலே இருக்கிறது.
அன்று போலீஸை வைத்து பயமுறுத்துவார்கள். நீ இப்படி செய்தால் இப்படி நடக்கும், உன்னுடைய வாழ்க்கையில பல துன்பங்களை சந்திக்க நேரிடும், இப்படி இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்று நமக்கு சொல்லி தந்ததன் காரணமாக இன்றும் அந்த அச்சம், அதனுடைய பயம், அதனுடைய அடையாளங்கள் நாங்கள் வெளிக்கேடாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கின்றது என்கிறதுல மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தஹதுல் லதீன இத்தஹது தீனக்கும் ஹுஸுவன் வ லஇபா மினல் லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வல் குஃபார அவுலியா, காஃபிர்களாக வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களாக நசாராக்களாக யாராக இருந்தாலும் சரி, மார்க்கத்தை ஒரு வேடிக்கையாக, ஒரு கேலியாக, பரிகாசமாக எடுக்கக்கூடியவர்களை நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். காஃபிர்களும் இருக்கின்றார்கள் அப்படியான உங்களுடைய மார்க்கத்தை பரிகசிக்கக்கூடியவர்கள். அவர்கள் அறிந்து பரிகசித்தாலும் சரி, அறியாமல் பரிகசித்தாலும் சரி, புத்தியோடு அவர்கள் பேசினாலும் புத்தி அற்று பேசினாலும் இவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீங்க. அல் அஹில்லாஹு யௌமைதின் பஅலுஹும் லிபஅலின் அது இல்லல் முத்தகீன். அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், நண்பர்கள் சிலருக்கு கியாமத்து நாளன்று கடும் பகைவர்களாக இருப்பார்கள். தக்வாவுடைய அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்த நண்பர்களை தவிர. அர் ரஜுல் அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மையுகாலில். ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மனிதன் அவனுடைய நண்பனின் வழியிலே தான் நடப்பான். நண்பனின் மார்க்கம் எதுவோ அதுதான் அவனுடைய மார்க்கம். எனவே யாரை நீங்கள் நண்பனாக ஆக்கிக் கொள்கிறீர்கள் என்ற விடயத்தில் கவனமாக இருங்க. லா துசாஹிபில்லா முஃமினன், ஒரு முஃமினை தவிர நண்பனாக வேறு யாரையும் எடுத்துக்கொள்ளாதீங்க. வலா யக்குல் தஆமக இல்லா தகி, உங்களுடைய சாப்பாடு ஒரு தக்வாவுடையவரை தவிர வேறு யாருமே சாப்பிடக்கூடாது என்கிறதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆனா இன்றைக்கு உம்மா வாப்பாவுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டு கெட்ட நண்பர்களுடன் கெட்ட விஷயங்களை ஈடுபடுவது மட்டுமில்லாமல் அவர்களுக்காக வேண்டி உணவையும் கொடுத்து உம்மா வாப்பாவின் உடைய பணங்களை, சொத்துக்களை வீணாக்கின பிள்ளைகளும் சமூகத்தில் ஏராளமாக இருக்கின்றார்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்ட நண்பனிடத்திலிருந்து பாதுகாவல் தேடி இருக்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் யௌமிஸ் ஸூ வ மின் லைலத்திஸ் ஸூ வ ஸாஅத்திஸ் ஸூ வ ஸாஹிபிஸ் ஸூ வ ஜாரிஸ் ஸூ. யா அல்லாஹ், கெட்ட நண்பனிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன், கெட்ட நாளை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன். நாளில் கெட்டது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் நாள், அது நண்பர்களோட விபச்சாரத்தில் ஈடுபட்ட நாள். சிந்தனை செய்து பார், அது நண்பர்களோட முதல் போதை பொருள் பாவித்த நாள். சிந்தனை செய்து பார், அது நண்பர்களுடன் முதல் திருடிய நாள், நண்பர்களுடன் உம்மா வாப்பாவுக்கு பொய் சொன்ன நாள். ஹஸரத் ரசூலுல்லாஹ் இப்படியான நட்பை விட்டும், நாளை விட்டும், நேரத்தை விட்டும், அதுல நண்பர்களோடு நாங்கள் எப்படி நடமாடுகிறோமோ அந்த எல்லா சந்தர்ப்பங்களை விட்டும் பாதுகாவல் தேடியதோடு வமின் ஜாரிசு, கெட்ட அண்டை வீட்டார்களை விட்டுமும் பாதுகாவல் தேடி இருக்கின்றார்கள். அத்துடனே சில மக்ர், தனம் செய்யக்கூடிய, தந்திரம் செய்யக்கூடிய, சூழ்ச்சி செய்யும் நண்பர்களை விட்டுமும் பாதுகாவல் தேடினார்கள். யா அல்லாஹ், அவனுடைய நாவின் விடயத்தை நான் அறிகின்றேன், அவன் என்னுடைய உள்ளத்தில் என்னை ஆதிக்கம் செலுத்துகின்றான், என்னுடைய நல்லதை கண்டால் மறைக்கிறான், கெட்டதை கண்டால் பரப்புறான். இன்று கெட்டதை பரப்பி நல்லதை மறைத்து எங்களையே நாசமாக்கி குழி தோண்டி புதைத்த நண்பர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். இந்த நண்பர்களுடைய விடயத்தில் வாலிபர்கள் மட்டுமல்ல, நல்லா படித்து சிந்தித்து உணரக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுல வைத்தியர்களும் இருக்கிறார்கள், வேறு பல துறைகள்ல ஈடுபட்டவர்களும் சிக்காமல் இல்லை என்கிறதுல நாங்க மறந்துவிடக் கூடாது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல உக்பா பின் அபி முஐத், அவன் உபை பின் ஹலஃபோட மிகவும் உற்ற நண்பனாக இருந்தான். உக்பா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடிய குர்ஆனை செவிமடுப்பார், ஓதும் குர்ஆனை செவிமடுப்பார். சில சந்தர்ப்பங்கள்ல ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ்ல உட்கார்வார். உபை பின் ஹலஃப் நீண்ட பயணம் போயிட்டு ஒரு நாள் வந்திருந்தார். உக்பா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸ்ல உட்காருகின்றார், அமர்கிறார், அவருடைய பேச்சை கேட்கின்றார் என்று அறிஞ்சதன் பின்னால ஒரு தடவை உக்பா அது மட்டுமின்றி சாப்பாடு ஏற்பாடு செய்தான். ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுக்கு விருந்துக்கு அழைத்தான். ரசூலுல்லாஹ், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் தான் வருவேன், அப்படி இல்லை என்றால் உன்னுடைய விருந்தை உண்ணமாட்டேன் என்று மறுத்தார்கள். இறுதியில அவன் சரி என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்பதற்காக போய் அந்த உணவை உண்ணார்கள். இதனை கேள்விப்பட்ட உபை பின் ஹலஃப்
அந்த உக்பாவை அழைத்து, நீ முஹம்மதிடத்துல போயிட்டு அவனுடைய மார்க்கத்தை மறுத்து அவனுடைய முகத்திலே எச்சிலை துப்பி கழுத்தை மிரிக்கும் வரைக்கும் நான் உன்னை நட்டுக்கொள்ள மாட்டேன். உபை இப்னு கலஃபுடைய நட்பை மறுக்க முடியாதவன் ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்திலே துப்பினான். இறுதியில ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஒரு பதுவாவும் செஞ்சாங்க, யா அல்லாஹ் சல்லித் அலைஹி கல்பம் மினல் கிலாப், இவனுக்கு நாய்களில் நின்றும் ஒரு நாயை சாட்டுவாயாக. இறுதியில அவன் பத்ர் போர்ல முதல் மரணித்தான். இவனுடைய விடயத்துல தான் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறான், யௌம யஅல்லுல் லாலிமு அலா யதைஹி யகூலு யா லைத்தனி தகத்து மா ரசூலி சபீலா. இந்த உக்பா பின் முஐத் நாளை மறுமையில தன்னுடைய கையை கடிப்பான். இறுதியில சொல்லுவான், எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, நான் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட என்னுடைய பாதையை அமைக்க வேண்டியிருந்துச்சு. யா வைலதா லம் அத்தஹித் ஃபுலானன் கலீலா, இந்த உபை இப்னு கலஃப என்னுடைய நண்பனாக ஆக்கி கொள்ளாமல் இருக்க வேண்டிச்சே என்று கூறுவான். இந்த அளவுக்கு ஒரு கை சேதம் ஒவ்வொரு நண்பனுக்கும் அவர்கள் வழியை மாற்றும் பொழுது நாளை மறுமையில உண்டாகும் என்கிறதனை மறந்துவிடக் கூடாது. எனவே நாங்கள் யாருடன் நட்பு கொள்கின்றோம் என்கிறதை சிந்தித்து செயல்படுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.